ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளம் கேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாயில் பண்ணுற மெத்தடும் இருக்குது, அண்ட் தென் சோக் பண்ணுற மெத்தடும் இருக்குது. நம்ம இன்றைக்கி பாயில்டு ப்ளம் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறக்காமல் எல்லாருமே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பாயில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய பேன் வச்சு அதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் வந்துட்டு அன்சால்டட் பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிராம்ஸ்க்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். அதை நல்லா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பபுள் வர வரைக்கும் அதை மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பபுள் வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு ப்ரௌன் சுகர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ப்ரௌன் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரௌன் சுகர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம் கேக்குக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாத்தையும் இந்த ப்ரௌன் சுகர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளம் கேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ரிச்னஸும் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் செரிஸ், டூட்டி ஃப்ரூட்டி, ரைசின்ஸ், பிளாக், ப்ரௌன், அதுக்கப்புறமா வந்துட்டு பிளாக் கரண்ட் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 கிராம்ஸ் வர அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இதை பாயில் பண்ணிக்க போகிறோம். இந்த பாயில் பண்ணிக்கிற ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம சோக் பண்ணல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாயில் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம ப்ளம் கேக்ஸ் எல்லாம் ஊறி நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் பண்ணி விட்டுக்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்துட்டு ஒரு 5 to 7 minutes வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் ஜெஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆரஞ்ச் ஜெஸ்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு தோலை நான் நல்லா கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் ஆரஞ்சோட தோல் தான் நான் இன்றைக்கி கிரேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வர வரைக்கும் நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு ஆரஞ்சு இல்லை ஒயிட் கலர் தோல் இருக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்துட்டு ஆரஞ்ச் ஒயிட் கலர் வந்து அதில் வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். ஸோ அந்த ஆரஞ்ச் தோல் மட்டும் நம்ம வந்து இதில் போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னா ஸ்டோரில் இருந்து வாங்கினா ஆரஞ்ச் ஜூஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரியல் ஜூஸ் இல்லை ட்ராபிகானா அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 166 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி பாயில் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் 5 to 7 minutes அப்படின்னு சொன்னது, நம்ம இதை எல்லாத்தையுமே ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 to 7 minutes நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே 5 to 7 minutes அப்படின்னா அது கரெக்டாக வராது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் கணக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா மொலாசஸ் தான். இந்த மொலாசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுகர் கேன்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு திக் ப்ரௌன் கலர் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த மொலாசஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அடுத்து தான் நம்ம இந்த மொலாசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கிடைக்கிது மொலாசஸ்ஸு, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளம் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ரிச்னஸும் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம மொலாசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இதை வந்து செட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃப்ரீசர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 45 minutesக்கு இதை வச்சு எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஆறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 210 கிராம்ஸ் அளவுக்கு மைதா அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. ஸோ வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னமன், ஆல் ஸ்பைசஸ் அண்ட் தென் நட்மேக், அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்மால் குவான்டிட்டிஸில் செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்னமன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நட்மக் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா அது ஒரு 0.25 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை ஜிஞ்சர் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் நான் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து சைடில் ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளஃபினஸை கொடுக்கும். ஸோ ப்ளம் கேக்குக்கு எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். பிகாஸ் அதுதான் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் அதுக்கப்புறம் ஃப்ளஃபினஸை நம்ம கேக்கு கொடுக்க போகுது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 எக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் எதுவும் உள்ளே விழாமல் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் இதை நல்லா ஃபோர்க் வச்சு விஸ்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கேக்குக்கு. ஸோ நம்ம 4K போதும், அதை நல்லா விஸ்க் பண்ணி நல்லா சூப்பராக எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஸ்க் பண்ணுறதுனால தான் நம்ம ஃப்ளஃபினஸ் வந்து நம்ம கேக்கில் கிடைக்க போகுது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து நல்லா வந்து அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து உதிரி ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம வந்து இதில் சுகர் அப்புறமா வந்துட்டு மொலாசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அது ஃப்ரீசரில் போகும்போது கொஞ்சம் வந்து கட்டியாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னு பயப்பட்றாதீங்க. ஸோ வந்து ரொம்ப கொதிக்க விட்டாலுமே ரொம்ப கட்டியாகிடும். ஸோ அதனால் ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அளவு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் அதை. அதில் வந்து நம்ம எக் ஆல்ரெடி விஸ்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை தான் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். எக்கை ஊற்றி நல்லா அந்த எக்கும் அந்த மிக்சரும் வந்து ஜெல் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னா நம்ம கேக்கில் வந்துட்டு எக்கு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு மர்ஜ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை மர்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம நல்லா வந்துட்டு இதை வந்து அழகாக மர்ஜ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு நல்ல அழகாக மர்ஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு மைதா தான் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சீவ் பண்ணி போட்டுக்க போகிறோம். நம்ம சீவ் பண்ணி போடுறதுனால நம்ம ஸ்பைசஸில் இருக்கிற அந்த குட்டி குட்டி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஸ்பைசஸில் வந்து குட்டி குட்டியாக லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருந்ததுன்ட்டு. அதை நல்லா ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுட்டு எந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேச்சுலா வச்சு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அது கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ வந்து அதை ஜஸ்ட்டு வந்துட்டு மைதாலாம் கரெக்டாக நம்ம மிக்சரில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லாமே நல்லா அழகாக ஒன்றா வந்து மர்ஜ் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மைதாவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து வால்நட்ஸ் சேர்த்துக்க போகிறோம் க்ரன்ச்சினஸ்க்காக. அது ஒரு 100 கிராம்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அண்ட் தென் டேட்ஸும் ஒரு 100 கிராம்ஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ டேட்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்ம ப்ளம் கேக்குக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டியும் சரி உங்கள் டேட்ஸோட குவான்டிட்டியும் சரி கம்மியாக பண்ணிக்கலாம். டேட்ஸோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃபாக பண்ணிக்கலாம், ஒரு 50 கிராம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் இல்லை 300 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டரை வந்து நம்ம வந்துட்டு நம்மளை டின்னில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 8 இன்ச் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8 இன்ச் டின்னை வந்து நல்லா வந்து பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு திரும்ப அது மேலே பட்டர் போட்டு நல்லா வந்துட்டு சீசனிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அது மேலே வந்து நம்ம பேட்டரை ஊற்றி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் தென் டேப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு அவனில் தான் செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 140 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு செட் பண்ணிக்கிறோம். அது பார்த்திங்க டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75லேருந்து 85 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ளம் கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம் கேக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் டைம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக் நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் சிரப்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் ஜூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தோலெல்லாம் எடுத்து ஒரு ஆரஞ்சு. ஸோ அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து அதை லைட்டாக ஹீட் பண்ணி அந்த சுகர் ஜஸ்ட்டு வந்து அந்த மர்ஜ் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த சிரப் தான் நம்ம வந்துட்டு இப்போ மேலே, அப்புறமா சைட்ஸில், அதுக்கப்புறம் மேலே கீழேன்னு எல்லா இடத்துலையும் நல்லா அழகாக சோக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஆரஞ்ச் ஜூஸில் வந்துட்டு சோக் பண்ணிவிட்டு அழகாக கிளிங் ரேக் போட்டு ஒரு 2 days ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 days கழித்து நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தோன்னா தான் நம்ம கேக்கை வந்து நல்லா அந்த ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் அதில் ஊறி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபர்மெண்ட் ஆகி. ஸோ இன்றைக்கே கூட நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். பட் ஆனால் 2 days கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னமும் அதோட டெக்ஸ்சர், டேஸ்ட்டு, அப்புறம் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் ஆகி இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா டைட்டாக கிளிங் ரேப் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்லாமல் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சைட்ஸில் இருக்கிற கேப்லாம் வரியா ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ளே வந்து நம்ம கேக்கை வந்து ட்ரை பண்ணி விட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் நம்ம ஆரஞ்ச் ஜூஸஸ் கூட சீப் அவுட் ஆகி வெளியில் போகலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நல்லா அதை கிளிங் ரேப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த கேப்புமே இல்லாமல் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட நம்ம வெளியில் வச்சாலே ரொம்ப நல்லது தான். பிகாஸ் வந்துட்டு அதுக்கு வார்மான ஒரு கண்டிஷனும் தேவை தான். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கோங்க. அதை வெளியில் வச்சு ஒரு 2 days கொஞ்சம் ஒரு வார்மான ஸ்பாட்டில் விட்டுடுங்க. அதை சன்லைட்லாம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு கபோர்டுலையோ சம்திங் அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஒரு 2 daysக்கு அப்புறமா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிகாஸ் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளம் கேக்கோட டெக்ஸ்சர் அண்ட்